இன்றைக்கி கருணைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் அது செய்கிறதுக்கு. 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 3 பூண்டு பல் எடுத்து இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கிழங்கு தோல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுலேயே நல்லா வெந்து வந்துடும், மசாலா வாசமும் போயிடும். வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணும்போது மீன் வறுவல் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது வந்து சாப்பிட்டிங்கன்னா மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இதை எடுத்து நல்லா மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்துடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிழங்கையெல்லாம் தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சட்டியிலே வறுக்கும் போது அந்தளவுக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்காது, உடஞ்சும் போயிடும். இது மாதிரி நம்ம தோசைக்கல்லில் மாற்றி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பேலன்ஸ் இருக்க மசாலா எல்லாம் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், தீஞ்சு போயிடாமல். இந்த கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே ஈஸியான வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.